ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்துட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் அவரைக்காய் நிறையா காய்ச்சிருக்கு. அந்த அவரைக்காய் தான் நாங்கள் பறிச்சிட்ருக்கோம். எங்கள் ஹஸ்பண்ட் தான் பறிச்சிட்ருக்காங்க, நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நல்லா காய்ச்சிருக்கு இந்த வாட்டி அவரைக்காய் நிறையா வந்திருக்கு. அதான் ஒவ்வொன்றா பறிச்சிட்ருக்காங்க. எப்படி இருக்குது எங்கள் வீட்டில் கார்டன்? இது எந்த கெமிக்கலோ எதுவும் கிடையாது, வெறும் மழை தண்ணி, எங்கள் வீட்டு தண்ணி தான். எதுவுமே மருந்து எதுவுமே இல்லை. இது நார்மலாக தான் வளர்ந்துச்சு. இது ரொம்ப ஹெல்த்தி. இது வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது. அவரைக்காய் இன்சுலின்ஸ் நல்லா சுரக்கும் இது சாப்பிட்டா. சரிங்களா? யாருக்கா தெரியலன்னா தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சரியா? எப்படி இருக்குது மேலெல்லாம் நிறைய, அதாவது எங்களுக்கு பந்தல் போடுறதுக்கு வசதி இல்லை. அவரைக்காய் பந்தல் போட்டு வைக்கிறதுக்கு வசதி கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, மரத்து மேலே பக்கத்தில் கருவேப்பிலை மரம் இருக்குது, அதில் நான் விட்டுட்டேன். அது அப்படியே மேலெல்லாம் போயிட்டு பக்கத்தில் ஒரு சீத்தாப்பழம் மரம் இருக்குது, அதுலேயும் மேலே வரைக்கும் போயிடுச்சு. அது எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது இப்போது மேலே வரைக்கும் போயிருக்கு. அதில் இன்னும் காய் வரலை. காய் வந்தால் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். கம்புலாம் வச்சு எடுக்கவே முடியாது. பார்த்துக்குங்க. இது தனியாக பந்தல் போட்டு வைக்கிறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மரமும் பக்கத்தில் அப்படி தான் இருக்குது. அதனால் அது சரியாக வரல. நானும் 2-3 இடத்துல, இப்போ இந்த இடத்துல போட்டிருக்கேன்னா இன்னொரு இடத்துலையும் போட்டிருக்கேன். அது எல்லாமே செடி வந்துருச்சு. அவரைக்காய், எனக்கு அவரைக்காய் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்துருச்சு. அது பூ பூத்துணும், காய் காய்க்கணும். அது இது வரைக்கும் எடுத்துகிட்ருக்கோம் நாங்கள். இந்த பக்கம் மேலே போயிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த கரண்ட்டு ஒயர் பக்கமாக வந்துருச்சு. பார்த்துங்க, தெரியுதுங்களா? அங்கே பாருங்கள், அதுலேயும் நிறையா இருக்குது அவரைக்காய். இந்த வாட்டி நிறைய காய்ச்சிருக்கு. நல்லா இருக்குல்ல? நீங்களும் உங்கள் வீட்டில் போடுங்க. அவரைக்காய் விதை கடையில் விற்கும், அதை வாங்கி ஒன்றுமே இல்லை, சும்மா நீங்கள் போட்டாலே வந்துடும். சரிங்களா? நிறையா வந்துடும். இதை வந்து 3rd டைமாக எடுக்கிறேன் நான். அவரைக்காய் எங்கள் வீட்டில் காய்ச்சதை வந்து ஒரு 3rd டைமாக எடுத்துகிட்ருக்கேன். நிறைய காய்ச்சி வந்துகிட்டே இருக்குது. இப்போ எங்கள் வீட்டில் மழை பெய்யறதுக்கு ரெடியாக இருக்குது. இனிமேல் தான் மழை வரும். பார்த்திங்களா? சூப்பராக இருக்குல்ல? செமையாக இருக்குல்ல? நிறையா காய் வந்திருக்கு. பார்த்திங்களா எவ்வளோ காய்? இல்லை, ஒரு கூடை ஃபுல்லாக காய் வந்துருச்சு. நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்கும்போது. நம்ம வீட்டில் போட்டு நம்ம வீட்டிலே காய் பறித்து சமைக்கிறதுலாம் நல்ல ஒரு அனுபவம் இல்லை? செமையாக. நீங்களும் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த மாதிரி நீங்கள் இது மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன செடி போட்டிருக்கீங்க எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இல்லாத செடி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அது எப்படின்னு உங்கள்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன். சரியா? எங்கள் வீட்டில் நிறைய மரங்கள் இருக்குது. இது மாதிரி கொடியில் நான் போட்டு விட்டுறது தான் இதெல்லாம். தக்காளியும் இருக்குது. தக்காளி நான் சொன்ன குட்டி தக்காளி. இது பெரிய தக்காளி. பார்த்திங்களா? பெரிய தக்காளி ஒன்று, இன்னொரு தக்காளி, பெரிய தக்காளி இருக்குது. பழுத்துருச்சு. பார்த்திங்களா? 2 பெரிய தக்காளி.